இன்னைக்கு நான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மேன் vs பி அப்படின்ற ஒரு காமெடி வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் கேர்டேக்கர் வேலைக்காக போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போன அடுத்தது அவரை பார்த்தனா ஒரு தேனி போட்டு வேலை காட்டுன்னு காட்டுது. அந்த தேனியால இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதான் இந்த சீரிஸோட மொத்த கதையுமே. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது மிஸ்டர் பீன் பார்த்திருப்போம்ல, அந்த மிஸ்டர் பீன் தான் இதுல நடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோ பண்ணாம கேட்டு பாருங்க. முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஒரு கோர்ட்டை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு சில பேர் இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவான இவரும் பார்த்தா நின்னுட்டு இருக்காரு. ட்ரிட்வரை பார்த்து சர்ச் கேட்கிறாரு, நீங்க பண்ண குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு காரை வேகமா ஓட்டிட்டு போயிருக்கீங்க. ஓட்டிட்டு போனது மட்டும் இல்லாம நிறைய பொருட்களை இடிச்சிருக்கீங்க. பழங்காலத்து சிற்பங்களை கூட நீங்க சேதப்படுத்திருக்கீங்க. அதோட ஒரு ஃபயர் எக்யூப்மெண்ட் வச்சு ஒரு வீட்டை கொளுத்த ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்க குற்றத்துக்கான எல்லா ஆதாரமும் இங்க கிட்ட இருக்கு. நீங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ரிட்வர்ட் பார்த்தா எந்த ஒரு பதிலும் சொல்லாம மேல உட்காந்துருக்க உங்க பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ரிட்வர்ட் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யுவர் ஆனர், நடந்தக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சின்ன தேனி தான் அப்படின்றாரு. அப்படியே கட் பண்ண ஒரு பிரம்மாண்டமான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ரிப் கிளம்புறதுக்காக ரொம்ப பரபரப்பா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு டென்ஷன் என்னன்னா, இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஏஜென்சில இருந்து சொல்லி ஒரு நபரை வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வெளியூருக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தவரை தான் வர சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ இந்த வீட்டுக்கு அதுக்கடுத்து நம்ம இந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு எப்ப கிளம்ப போறோம் அப்படின்ட்டு புருஷனை பொண்டாட்டி மாறி மாறி புலம்பிட்டு இருக்கப்ப அந்த ஒய்ஃப் கேக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, எங்க எப்பயுமே வர உங்க ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வரலையா? அவர் வந்தா நம்ம ஈஸியா இருக்குமே அப்படின்றப்ப கரெக்ட் தாமா, அவருக்கு பார்த்தா ஏதோ ஒரு எமர்ஜென்சி வேலை அப்படின்ட்டு போயிட்டாரு. அவருக்கு பத்தி பார்த்தா வேற ஒருத்தர் தான் வரன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்ப வரப்போறான்னு தெரியல அப்படின்ட்டு அவரும் பேசுறப்ப கரெக்டா அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. அது எங்க இருக்கு காலிங் பெல்னா, ரொம்ப தூரத்துல இருக்கிற வாசல்ல இருந்து. அந்த வீட்டுல பார்த்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். சோ அப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடு. வெளியில இருக்கிற யாராச்சும் காலிங் பெல் அழுத்தினாங்கன்னா இவங்க வீடியோ கேமரா மூலமா பார்த்து தான் அதுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விடுவாங்க. அப்படி பாக்குறப்ப ஒருத்தர் முதுக காட்டிட்டு நிக்கிறாரு. ஏதோ ஒன்னு சூ அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கிறப்ப அதை பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாங்க, சார் யார் சார் நீங்க காலிங் பெல் அழுத்திட்டு உங்க முதுக காட்டுறீங்க அப்படின்னவும் உடனே என்ன பண்றாங்க, திருப்பி மூஞ்ச காட்டிட்டு, சாரி மேடம், என்னோட பேர் பார்த்தா ட்ரிவர்ட், நான் தான் இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஏஜென்சில இருந்து அனுப்பின ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆளு வரும்போதே கொஞ்சம் கோளாரா வந்திருக்காரு. அவரை பார்த்துமே அவங்களுக்கு பார்த்தா ரைட்டு, வீட்டை அவன் சரியா பாத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தோணுது. இது இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாதிரி மெயின் டோரை திறந்து விடுறாங்க. இவர் பார்த்தா தான் சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் பின்னாடியே பார்த்தா ஒரு தேனியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வீடு. இங்க வீட்டுக்குள்ள அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன பண்றாங்க, வீட்டை பத்தி ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் இந்த மேனுவல் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரு என்ன பண்றாங்கன்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த பொருள் அப்படி வாங்குனது, இது இப்படி வாங்குனது, தண்ணி எல்லாம் நீங்க இப்படிதான் ஓபன் பண்ணணும், சோ இதுக்கெல்லாம் நாப்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு நாய்க்குட்டி அவரை கடிக்க கூடாத இடத்த கடிக்க வருது. மேடம் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஓ இது என்னோட செல்ல கப் கேக், இது பார்த்தா ரொம்ப நல்ல நாய்க்கு, யாருக்குமே எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா பிடிச்சிருக்க இடத்த பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நல்ல நாய் அப்படின்ற மாதிரி ட்ரிவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு வீட்டுல மிகப்பெரிய ஒரு கார் கலெக்ஷன் வச்சிருக்காரு. எல்லாமே பார்த்தா விண்டேஜ் கார்கள் தான். குறிப்பா சொல்ல போனா பென்ஸ்ல விண்டேஜ் காரை கூட அவர் இந்த வீட்டுல வச்சிருக்காரு. எனக்கு இந்த கார்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த கார்களுக்கு ஒரு திருட்டோ இல்ல ஒரு ஸ்கிராச்சோ ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க அந்த 10 நாளும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல பார்த்தா ஒரு மினி லைப்ரரியா வச்சிருக்காரு. இந்த இடத்துல இருக்கிற புத்தகங்களுமே பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. சோ அதனால இதுமே நீங்க பத்திரமா வச்சுக்கணும். இதுல குறிப்பா அந்த நாயை நீங்க புடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்றப்ப இந்த ரூம் பார்த்தா நீங்க வெளில போயிட்டீங்கன்னா தானா மூடிடும். திருப்பி நீங்க இதை திறக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறப்ப உடனே பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எங்க டைம் ஆயிடுச்சுங்க, அவருக்கு எதுவும் இருந்தாலும் மேனுவல் புக்கை பார்த்து தெரிஞ்சுப்பாரு, சரி நாங்க கிளம்புறோம், வீட்டை பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப ட்ரிட்வரை பார்த்து அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல மேடம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன், அதோட ஃபர்ஸ்ட் இப்பதான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்களுக்கு இவரை விட்டுட்டு போறதுக்கே மனசுல ஏன்னா வீட்டை ஏதாச்சும் பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. சரி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என் கோர்ட்டை மட்டும் எடுத்துட்டு கிளம்புறட்டு அந்த லாக்க திறக்கிறப்ப அவர் என்ன பண்றாரு, இல்ல மேடம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலமாரில இருந்து எடுத்து தராரு. அங்க நாய்க்குட்டியோட சில பொருட்களும் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதை தெரியாம தள்ளிவிட அது அந்த வீடு முழுக்க பார்த்தா பரவிட்டு இருக்கு. இல்ல
இல்ல நீங்க போங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா சோகமா அந்த வீட்டுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த ஃபேமிலி அந்த வீட்டை விட்டு போன அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த லைப்ரரி கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கதவு சாத்த போறாரு. அது ஆட்டோமேட்டிக் டோர் தானே தானா சாத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு. ஆனா அந்த டோர் வந்து பாத்திரம் முழுசா சாத்தல. ஏன்னா அந்த டோருக்கு பக்கத்துல இந்த நாயோட பால் வந்து பாத்திரம் அடைச்சிட்டு இருக்கு. சோ அந்த கதவு சாத்தல. ஆனா இது எதுவுமே தெரிய ட்ரிபர்ட் வந்து பாத்திரம் இந்த வீட்டை ஹாப்பியா சுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது கை தவறி ஒரு பொம்மையை தள்ளிவிட பார்த்துட்டாரு. நல்ல பேல ஜஸ்ட் மிஸ்ல அதை புடிச்சிட்டாரு. அது பொழஞ்சிருந்தா பல லட்சம் ரூபாய் நாசமா போயிருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பிஸ்கெட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஷோபால உட்கார்றாரு. உட்கார்ந்து ஒரு போன் எடுத்து அவரோட போனுக்கு கால் பண்றாரு. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா போன் அட்டென்ட் பண்ணல. அது வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. அப்ப அந்த வாய்ஸ் மெயிலுக்கு என்ன சொல்றாருன்னா அம்மா நான் தான் அப்பா பேசுறேன். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிட்டு நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பா சந்தோஷமா ட்ரிப் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டு ஒரு ஈ சாப்பிடுற மாதிரி தெரியுது. உத்து பாக்குறாரு. அது ஈதி கிடையாது தேனி. அந்த தேனியை பார்த்தமே இவருக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. அதனால அதை அடிச்சு அப்படியே ஜன்னல் பக்கமா தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கை தவறி வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருந்த அந்த பொம்மை மேல விழுந்துருது. அந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா 2 துண்டா போயிட்டு அதோட தலை மட்டும் உருண்டுட்டு போயிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்றது தெரியல. அதை எடுத்துட்டு ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அதை எப்படியாச்சும் ஒட்டணுமாச்சா இதை எப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கம் வச்சு ஒட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பாட்ல தேடுறாரு. அங்க இருக்கிற எல்லாமே சென்சார் ஆச்சா இது எப்படி திறக்கணும்னே தெரியல. ஒரு பக்கம் தலையை சொல்லிடுறாரு திறக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கம்பாட்டில் இல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையை ஆட்டி 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 பாத்துட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்தையுமே காட்டுல புல்லு வெட்டிட்டு இருக்கிறோம் பாத்துட்டு இருக்கான். அவன் யாரு பைத்தியம் மாதிரி கையாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோ என்ன பண்றாடா நம்மளதான் நோட் பண்றான் அப்படின்ட்டு ஹாய் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு கையாட்டுறாரு. ஓ டாட்டா சொல்றான் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆள் அந்த இடத்த விட்டு போயிட்டான். சரி நாயோட ரூம்ல எங்கேயாச்சும் கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட ரூமுக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பாட்ல இருக்கு. அதை எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. ஒட்ட வச்சா அது நிக்க மாட்டேன். அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. என்னடா இது சரிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்றாரு ஹீட் கன் எடுத்து அதை சூடுபடுத்தலாம்னு சொல்லி பாக்குறப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபீம்ல இருக்கும் போல இருக்கு. அது பறந்து போயிட்டு ஆனா அதை கரெக்டா வந்து அந்த நாய் பிடிச்சிட்டு போட இவர் பின்னாடியே என்ன பண்றானா உடு புடு அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையை வாங்கிட்டு வந்து அதுல பொறுத்துறாரு. பொறுத்துனதுக்கு அடுத்தது லோ ஃபேம்ல வந்து பாத்தீங்கன்னா அதை குளிர வச்சுட்டு எடுத்த இடத்துல வச்சுட்டு அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி கம்முனு போயிட்டாரு. இதுக்கு எல்லாத்தையுமே அந்த நாய்க்குட்டி பாத்துட்டு இருக்கிறப்ப டே அப்படின்னு சொல்றப்ப அது அமைதியா வந்து உட்காருது. இப்ப திருப்பி என்ன பண்றானா தான் பொண்ணுக்கு கால் பண்றாரு. அப்பயும் அந்த பொண்ணுக்கு எடுக்கல. அதனால திருப்பி வாய்ஸ் மெயில அம்மாடி எப்படிமா இருக்க அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் கால் பண்ண ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. தன்னோட மகள் கிட்ட பேசிக்கிட்டு இவரு தலையை சொருகிறாரு. கிச்சன்ல நின்னுட்டு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு கபோர்டு ஓபன் ஆகுது. ஓஹோ இது இப்படி ஒரு சென்சார் போல இருக்கே அப்படின்ட்டு அதை ஒத்து பாக்குறாரு. பார்த்தா அதுல வந்து கேன் ஃபுட் எல்லாம் நிறைய இருக்கு. சரி அந்த ஃபுட் எடுத்து நம்ம சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிறாரு. அதை சமைக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் தேவைப்படுதுல அந்த பாத்திரத்துக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப திருப்பி ஒரு இடத்துல உட்காந்து தலையை சொறிறாரு. அந்த இடத்துல பாத்திரம் எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த மேனுவல் புக்ல எப்படி அடுப்பை பத்த வைக்கணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு ஒரு பர்னர்ல இருந்து இன்னொரு பர்னருக்கு அந்த புக்கை தூக்கி வைக்கிறாரு. அந்த அடுப்பை பத்த வைக்கிறாரு. ஆனா அவர் எந்த குண்டான வச்சாரோ அந்த அடுப்பு பத்தல. அதுக்கு பத்தி எந்த இடத்துல அந்த மேனுவல் புக் வச்சாரோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவர் இதை கவனிக்கல. அப்ப ஒரு பக்கத்துல உயின் ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா திருப்பி அந்த தேனி வந்திருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளரை போட்டு கவுத்துட்டு நீ இப்படியே செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்முனு போயிட்டாரு. திருப்பி கொஞ்ச நேரத்துல அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வினோதமான சவுண்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த தேனி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டம்ளரை நவுத்திட்டு போய் டேபிளோட கெஜ்ஜில ஓட்ட வழியா வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருக்கு. சரி போய் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றானா தான் ஃபுட்டை பாக்குறாரு. அது இன்னும் சூடே ஆகல. என்ன சூடாக மாட்டேங்குது அப்படின்ட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனுவல் புக் எரிஞ்சிட்டு இருக்கு. பட் அத தலைவன் கண்டுக்கவே இல்லை போல இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு சமைக்கிறதுல குறியா இருக்கிறப்ப இப்ப தப்பிச்சு போன அந்த தேனி என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த நாய் முன்னாடி போடிட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அதை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரிக்குள்ள அந்த தேனி போகுது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் கேக் அப்படின்ற அந்த நாய்க்குட்டியுமே அதுக்குள்ள போகுது. ஏன்னா அந்த கதவு தான் திறந்து தானே இருக்கு அந்த பால் மூலமா. இப்ப அந்த பால் நகரப்போ அந்த கதவு சென்சார்ல மூடிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா கப் கேக் போட்டு ஆட்டம் மேல ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத ட்ரிபர் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அம்மா இங்க இருந்த நாய் எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தவருக்கு ஒரு செகண்ட் உயிரே போயிட்டு. ஏன்னா அந்த கப் கேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரிக்குள்ள போட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு. கப் கேக் என்ன பண்றீங்கப்பா இங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கேட்காம அங்க இருக்கிற எல்லா பொருட்களையுமே போட்டு உடைச்சிட்டு இருக்கு. இவருக்கு அதிகப்படியான கோபம் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாக்ல இருக்காச்சா இதை எப்படியாச்சும் திறக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு அந்த மேனுவல் புக்கே ஞாபகம் வருது. சரி அதை எடுத்து பார்க்கலான்ட்டு பாக்குறாரு. பார்த்தா அந்த புக்கு தீயில எரிஞ்சிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்றனே தெரியல. உடனே என்ன பண்றானா அதை அணைக்கிறதுக்காக கிளவுஸ் தேடிட்டு இருக்காரு. அந்த கிளவுஸ் வந்து எங்க இருக்குன்னு தெரியல. உடனே தலைய சொரியப்போ ஒரு இடத்துல ட்ரே ஓபன் ஆகுது. அதை எடுத்து என்ன பண்றாருன்னா கையில மாட்டிட்டு அந்த
அந்த நெருப்புல இருக்கிற அந்த புக்கை எடுத்து வாஷ் பேஷன்ல தூக்கி போடுறாரு. வாஷ் பேஷன்ல தூக்கி போட்டதும் எப்படியாச்சும் அதை தண்ணி ஊத்தி அணைக்கணும்ல, அதுமே வந்து பார்த்தோன்னா அவருக்கு தெரியல. கையை மாறி மாறி ஆட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இதை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பிரிட்ஜில இருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த புக்ல ஊத்துறாரு. இப்போ அந்த புக்ல வந்து பார்த்தோன்னா எதுவுமே எடுக்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா கருகி போயிருக்கு. அங்க கப் கேக் வந்து பார்த்தோன்னா ஒரு காஸ்ட்லியான புக்கெல்லாம் போட்டு கீச்சிட்டு இருக்கான். இவருக்கு என்ன பண்றேனே தெரியல. இதுக்கெல்லாம் யாரு காரணம், இவன் எப்படி இதுக்குள்ள போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த தேனியை பாக்குறாரு. அட தேனி, இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா? இருடி, உனக்கு இதுதான் லாஸ்ட் டேட், உன் கேலண்டர்ல குறிச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா பேசுறாரு. இங்கே வந்து பார்த்தோன்னா மொதல் எபிசோட முடிச்சுட்டாங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் மொதல் எபிசோடு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். ரெண்டாவது எபிசோடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போற அடுத்த வீடியோ உடனே உங்க செல்ல தேடி வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம கேட்க முடியும். ஒரு நிமிஷம், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்குமே டாடா, பை பை.